ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இயல்பான வாழ்க்கை சேனலுக்கு உங்களை அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஃபிஷ் சமைக்க போகிறேன். இந்த ஃபிஷ் பொரிச்சாச்சு, அதனால தான் வேலை குறையுமேன்னு சொல்லிட்டு நான் பொரிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இது உப்பாக இருக்கும் இந்த மீன். நான் அந்த மீனை செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த மீன் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது அவிச்ச மீன் நம்ம ஊரில் சொல்லுவோம். ரொம்ப செம்மையாக இருக்கும். கறி வச்சாலும் சரி, எது சமைச்சாலும் சரி, சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நான் ஒரு ரெசிபி போட்டிருக்கேன். அந்த ரெசிபி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதை விட இந்த ரெசிபி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபிஷ்ஷில் கறி வைப்பாங்க. குழம்பு, கறிடா குழம்பு. ஸோ நம்ம ஊரில் கறின்னு தான் சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ குழம்பு வைப்பாங்க மோஸ்ட்லி. அப்புறம் பொரித்து சம்பால் செய்வாங்க. இப்போ இன்றைக்கி நான் கிரேவி செய்ய போகிறேன். இந்த சமையலுக்கு தேவையான மற்ற பொருட்கள்லாம் எடுத்து வச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், 2 பெரிய வெங்காயம் இப்படி வெட்டியிருக்கிறேன். தக்காளி பழம் போன்று சின்ன ஊசி மிளகாய் இருக்கும் இல்லைங்களா, அது நான் எடுத்து வச்சுருக்கேன் உரப்புக்காக, இன்னும் அதிகமாக உரப்புக்காக. அப்புறம் தேவையான அளவுக்கு லெமன் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் குட்டியாக இஞ்சி வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிள்ளை, அப்புறம் பூண்டு, அப்புறம் இது 2 டேபிள் ஸ்பூன் அதாவது மீன் மசாலா பவுடர், அப்புறம் சீரகம் 1/2 ஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன். ஃப்ரெண்ட்ஸ், 2 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா, சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன். அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபிஷ்ஷை நல்லா முருகலாக பொரிச்சாச்சு. இந்த ஃபிஷ்ஷை முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு இதை நான் ஆஞ்சி எடுத்துக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஆஞ்சி எடுத்துக்கிட்டு காய்ச்சி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா ஆஞ்சி இப்படி எடுத்துக்கிட்டேன். இது செம்மையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நடுவில் உள்ள முள் மட்டும் தான் எடுத்தேன். அந்த சின்ன முள்ளை நல்லா பொரிச்சிட்டனால அது நல்லா நொறுங்கிடும், எந்த பிரச்சனையும் வராது. ஸோ அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். நான் இந்த கிரேவி சமைக்கிறதுக்காக மீன் பொரிச்ச எண்ணெயை நான் எடுத்துக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக கொஞ்சமாக கடுகு தாளிப்பதில் சேர்த்துக்கிறேன். இந்த கடுகு நல்லா வெடித்து வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், கடுகு வெடித்ததும் வெட்டி வச்ச இஞ்சி, பூண்டு, நான் இது 2ஐயும் சாப் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எந்த வகையில் உங்களுக்கு வசதியாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் இடிச்சும் சேர்த்துக்கலாம், அரைச்சும் சேர்த்துக்கலாம், எந்த பிரச்சனை இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இஞ்சி பூண்டு பொன்னிறமாக வெந்ததும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் இந்த சமையலுக்கு யூஸ் பண்ண மீன் நல்லா உப்பாக இருக்கிறதுனால கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நார்மல் மீன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக போட்டுக்கலாம். இப்போது போட்ட வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக மசாலா பொடியை சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வதங்கி வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், அந்த மசாலா பொடியோட வாசம் போகும் வரை நல்லா வதக்கிக்கலாம். அதோடு கூட ஒரு 3 கொத்து கருவேப்பிலை, இது நல்லா மணத்தை கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக தான். ஓகே, மிளகாயோட மணம் போயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக சின்ன மிளகாயும் தக்காளி பழமும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கி வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போது என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நீர் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சேர்க்க வேணாம், கொஞ்சமாக சேர்த்தா போதும். தக்காளி பழம் வதங்கியதும் அடுத்ததாக நம்ம மீன் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பிச்சி போட்ட மீனை நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா இப்பயே களை கட்டுதே. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு 1/2 லெமன் அதோட சாரை மட்டும் எடுத்து இப்போ நான் ஊற்றிக்க போகிறேன். இது நல்லா வாசமாகவும் இருக்கும், அந்த புளிப்பு செம்மையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெமனோட சாறு இருக்கும்பொழுது அதோட மனமும் அதோட புளிப்பும் செம்மையாக இருக்கும். அதுக்காக நான் இதை சேர்த்துக்கிறேன். அடுப்பை ஒரு சின்ன அனலில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வேக வைப்போம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த மீனில் உள்ள உப்பையெல்லாம் இந்த கிரேவியில் இறங்கும் போது செம்ம, அதோட ருசிக்கு அளவே இல்லை. ஸோ புளிஞ்சு வச்ச லெமன் அப்படியே இருக்குது. ஓகே, ஒரு 5 நிமிஷத்துக்கு இது வேக வச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பிளேட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு ட்ரெயின் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்க மட்டும் இல்லை, சாப்பிடவும் செம்மையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஐயோ களை கட்டுதே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் என்னுடைய சேனலை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், மற்ற வீடியோலாம் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். கண்டிப்பாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, டாடா, பாய். கொஞ்சமாக உங்களுக்காக சாப்பிட்டா எனக்கு தெரியும் நீங்கள் சாப்பிட சொல்கிறீங்க.